இந்த மழைநீர் வந்து நீங்கள் இது பண்ணும்போது எந்த காஸ்மெட்டிக்ஸும் போடக்கூடாது. ஒன்லி நான் கங்கையில் போய் குளிக்கிறேன், என்னுடைய சாபங்கள் நீரணும். அப்புறம் சனி மலையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சனிக்கிழமை ராகு காலம் இருக்குல்ல, அப்போ அந்த மழை தண்ணி எடுத்துகிட்டு வந்து நிலவாசப்படியில் தெளித்து நம்ம தலைமையிலையும் தெளிச்சுக்கலாம். இன்னொன்று, சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் வரும். என்னைக்கு சனி சதயம் வருதோ அந்த மழைநீரை எடுத்துகிட்டு வந்து நம்ம தலையை சுற்றி நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். நீங்கள் 1 இயருக்கு ஒரு சனிக்கிழமை மழைநீர் குடிச்சிங்கன்னா நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எப்போல்லாம் சனி சதயம், சனி ராகு, தலையை சுற்றி 3 டைம் தொளிச்சிட்டே வாங்க, உங்கள் தோஷம் நீங்கும். இது வாழ்வியல் பரிகாரம், இதுதான் பரிகாரம். இதை இல்லாமல் பரிகாரம் திருமண தடை நீங்கணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா கொடுப்பவன் குறைந்ததில்லை, கெடுத்தவன் வாழ்ந்ததில்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மழை நீரை பிடிச்சு இந்த வீடு துடைக்கிறப்ப வந்துட்டு கல்லுப்பு போட்டு துடைங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி மழை நீரை போட்டு துடைக்கலாம். பீடன்னு சொல்றோம்ல, பீடை, தரித்திரியம், சோம்பல், வீட்டு டல்லாவே இருக்கு, வீட்டில் நம்ம கெட்டதே பேசிட்டு இருக்கோம், அதை விரட்டணும்னா இது ஒரு மழை நீரை வந்து நம்ம மாப்போடுற தண்ணியோட சேர்த்து ஒயிட் உப்பு, அது வந்து திருஷ்டி இது பீடையை விரட்டும். இன்னொன்று வந்து இந்த பீடை விலகணும், சனி வெளியே போகணும், சுக்கிரன் உள்ள வரணும்னா மனைவியை திட்டக்கூடாது. மனைவியவோ குழந்தைங்களையோ தகாத வார்த்தைகளில் பேசக்கூடாது, அமைதியாக வீடு இருக்கணும். என்னைக்கு மனைவியை வந்து, அதாவது இல்லத்து அரசின்னு தான் சொல்லியிருக்காங்க, இல்லத்து அரசன்னு யாரையும் சொல்லலை. இல்லத்தில் வந்து மனைவி என்னைக்கு அரசியாக இருக்காங்களோ அந்த வீடு நீங்கள் வந்து வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் மனைவியை கொண்டாடுறாங்களோ அவங்க எப்படி இருக்காங்க, மனைவியை அடிமைப்படுத்துகிறவங்க, மனைவியை பேசுகிறவங்க, மனைவியை தாழ்மைப்படுத்துகிறவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரம் மேம். இது மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலாக க்ரோத் இல்லைன்னு வர்றவங்க கிட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நான் அடுத்த கேள்வி கேட்குறது, உங்கள் ஒய்ஃபு மதிப்பீங்களா, வெளியே போகும்போது உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க, அவங்கள மனம் கோணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வீட்டில் இருக்கிற பெண், அதாவது இல்லத்து அரசி சந்தோஷமாக இருக்கும்போது வீடே சந்தோஷமாக இருக்கும். இதே நம்ம அம்மா டல்லாக இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் வீட்டில். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம்.